விடாமுயற்சியை கெத்து விட்டாருங்க. ஏத்துக்க முடியல இதெல்லாம். அவன் ஃபோர்ஸ் பண்றான், இவன் விக்கிறானே வச்சுப்பான். ஏன் குடிக்கிற நம்ம நிறுத்த கூடாதா? ஏன்னா இந்தியன் 2 வந்து சொதப்பி விட்டாரு, கேம் சேஞ்சரும் சொதப்பி தான் விட்டாரு. இது வந்து ஒரு நாள் முதல்வன் செம்ம ஹிட் ஆச்சோ அதே மாதிரி இது சும்மா சிஎம் எந்த அளவு ஹிட் ஆகும்னு நான் நம்புறேன். இவரு அது பேர் என்ன, யோகி பாபுவா? அந்த சீனு போட்டுதான் மீம்ஸ் போடுறாங்க, பேட்ச் ஒர்க் ஹே அப்படின்னு. சூர்யா சார் வந்து உண்மையா சொன்னா முழு அரசியல்வாதியா அரசியலுக்குள்ள நுழையிறதுக்கு உங்களுக்கு முழு தகுதி இருக்கு சார் அப்படின்னு சொல்றாரு. இந்த படம் ஆக்சுவலா எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்படிதான் இருக்குது. நான் ப்ரொடியூசரை கேக்குறேன், அந்த 75 கோடி இருந்தா 30 டைரக்டர் வாழ்ந்திருப்பான், 30 டைரக்டர் இந்த இண்டஸ்ட்ரிக்கு கிடைச்சிருக்கும். 75 கேம் சேஞ்சர் கேம் சேஞ்சர் கேம் சேஞ்சர் ராம் சரண் ஆக்டிங் இல்ல கேம் சேஞ்சர் சங்கரோட டைரக்ஷன்ல கேம் சேஞ்சர் ஆக மொத்தம் இந்த படம் லைஃப் சேஞ்சர் லைஃப் சேஞ்சர் லைஃப் சேஞ்சர். இந்த பாட்டை கேட்டவுடனே இந்த படத்துக்கு டேஞ்சர்னு சொல்லுவாங்க. டேஞ்சர்லாம் இல்லை, படம் வந்து ஓவராலாக ஒரு ஒன் டைம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பயங்கரம்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓவராலாக ஒரு நடுமட்டமாக நல்லா இருக்குது. எல்லாரும் வந்து பார்த்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க, நல்லா இருக்கு. தேங்க்யூ. ரொம்ப நான் எதிர்பார்க்க முடியாது. படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம் ப்ரோ. டைம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கமர்ஷியல் மூவி, அதுக்கான எல்லா விஷயமும் இருக்கு. பொலிட்டிக்கல் மெசேஜும் இருக்கு, எல்லாமே சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். அகேன்ஸ்ட் கரப்ஷன் தான், எலெக்ஷன்ல கரப்ஷன், அதை பத்தி அகேன்ஸ்ட் ரிவ்யூ. ஏன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா இப்படிதான் உட்காந்து நின்னுக்கிறாங்க. இந்த படம் ஆக்சுவலா எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்படிதான் இருக்குது. கழுத்து திரும்பிக்கிச்சுங்க. ஏன்னா பாவம் அந்த சுனில இன்னொருத்தவங்க லேடி அஞ்சலி இப்படிதான் இருக்கிறாங்க, இப்படியே தான் பேசினுக்கிறாங்க, இப்படி கூட திரும்ப மாட்டுறாங்க. ஏன்னு தெரியல, கேட்டா அப்படிதான் ஆயிடுமா, எங்களுக்கும் இப்படிதான் ஆகி போயிடுச்சு இப்போ. ஸோ அந்த மாதிரி படம் இருக்கு. 3.5 மணி நேரங்க, அது எப்போ முடியும் போது தெரியல. சண்டை போட்டுனே இருக்கிறாங்க எல்லா சீன்லயும். ஒரு சீன்ல கூட வந்து ஹீரோ எல்லா சீனே கிடையாது. அது எப்படி முடிஞ்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இதுதான் சங்கர் ஆசைப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு விடாமுயற்சியா வந்துருக்காங்க, விடாமுயற்சியை கெத்து விட்டாருங்க. ஏத்துக்க முடியல இதெல்லாம். ஸ்டோரி நார்மல் ஸ்டோரி தாங்க. அரசியல் ஒருத்தர் வந்து அரசியல மாத்துற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. மற்றபடிலாம் அது நடைமுறைப்படுத்த முடியாத அரசியல்கள் எல்லாம் சீன்லாம் அதுல வச்சிருக்காங்க. அது எப்படின்னு ஒன்றும் புரியல. ஆனவனும் ஹெலிகாப்டர் தான் வராங்க. ஹெலிகாப்டர்ல வந்து இறங்க போறாரு. இல்ல படம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரி லைன் மேபி ஓகே தான், ஓகேவான ஸ்டோரி லைன். பட் அதோட ஸ்க்ரீன் பிளே வந்து மொக்கையா எடுத்திருக்காரு சங்கர். மேபி சங்கர் கம்ப்ளீட்டா அவுட் ஆஃப் த ஃபீல்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியன் 2 வந்து சொதப்பி விட்டாரு, கேம் சேஞ்சரும் சொதப்பி தான் விட்டாருன்னு சொல்லலாம். அதான் நண்பர் சொன்ன மாதிரி ராம் சரண் வந்து எல்லா சீன்லயும் இருக்காரு. ஒரு சீன் அவர் வராத சீனை வந்து நம்ம யோசிக்கணும் போல, இந்த சீன்ல வந்தாதான் வரலையா, எல்லா சீன்லயும் இருக்காரு. ஹெலிகாப்டர் எல்லா இடத்துலயும் இருக்குது. எதுக்கு இந்த மாதிரி ஒரு கதையை சூஸ் பண்ணி எடுத்தாருன்னு தெரியல. இன்டர்வல் ட்விஸ்ட் ஒண்டி நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல சில சீன்ஸ் நல்லா இருக்கு, தவிர்த்து மற்றபடி படம் கம்ப்ளீட் மொக்க. ஒரு எலெக்ஷன் நடத்துறாங்க லாஸ்ட்ல, அந்த எலெக்ஷன்லாம் வந்து என்ன நினைச்சு நடத்துறாங்கன்னு எனக்கு தெரியல. எலெக்ஷன் இஸ் கண்ட்ரோல்டு பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து சிஆர்பிஎஃப் ஃபோர்ஸஸ் இறக்குவாங்க எலெக்ஷன்னா. இங்க என்னமோ 13 போலிங் ஸ்டேஷனை வந்து பாதுகாக்க முடியலையாம் போலீஸாலயா. சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் எங்க இருக்குதுன்னு தெரியல. பூத்துல சண்டையை போடுறாங்க, பெட்டியை வச்சுக்கிட்டு சண்டையை போடுறாங்க. மகா கிரிஞ்சா எடுத்திருக்காரு சங்கர் சாரு. அதே மாதிரி நான் கேள்விப்பட்டேன் 3 பாட்டுக்கு வந்து 75 கோடி செலவு பண்ணிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையான்னு தெரியல. நான் ப்ரொடியூசரை கேக்குறேன், அந்த 75 கோடி இருந்தா 30 டைரக்டர் வாழ்ந்திருப்பான், 30 டைரக்டர் இந்த இண்டஸ்ட்ரிக்கு கிடைச்சிருக்கும். 75 கோடி எடுத்துக்கிட்டு போய் 3 படத்துல போடுறீங்களே சங்கர் சார், அந்த 3 பாட்டு நல்லா இருக்கா? 3 பாட்டுல போட்டுருக்காரு, 3 பாட்டு நல்லா இருக்கா? இன்னுமே வந்து ஐ படம் மாதிரியும் ஜீன்ஸ் படம் மாதிரியும் சிவாஜி மாதிரி எந்திரன் மாதிரி எல்லாம் எதிர்பார்க்கிற ஆடியன்ஸ் இங்க இல்ல. எங்களுக்கு 10 கோடியில எடுத்தாலும் நல்ல கதையோட எடுங்கன்னு தான் கேக்குறோம். எனக்கு ஒரு பாட்டு 25 கோடி, 3 பாட்டு 75 கோடி தேவை கிடையாது. அந்த 75 கோடி வளர்ந்து வர டிரெக்டர்ஸ் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, நல்ல ஸ்கிரிப்ட் வச்சுன்னு சுத்தின்னு இருக்கான். ப்ரொடியூசரை கேக்குறேன், கூப்பிடு அந்த மாதிரி டிரெக்டர்ஸை கூப்பிட்டு அவங்க கிட்ட ஒரு 10 கோடி கொடு. 10 கோடி கூட தேவையில்ல, 3 கோடிலேயே அருமையான படங்கள்லாம் எடுக்கிற டிரெக்டர்ஸ் இருக்கான். அவன் 20 படம் எடுத்திருக்கலாம். தூக்கின்னு போய் 3 பாட்டுல 75 கோடி. அந்த பாட்டா கன்றாவியா இருக்கு, சுத்தமா பார்க்க கூட முடியல. நான் ஆக்சுவலா வந்து கேரா அத்வானியோட ஃபேன். அவங்க நல்லா இருக்காங்க, அழகா இருக்காங்க. அந்த கிரெடிட்டை வந்து நான் அவங்களுக்கும் தரேன்.
அவங்கள நல்லாவும் கேமரால காட்டியிருக்காங்க. சங்கர் சாருக்கும் அந்த கிரெடிட் தரேன். அதை தவிர்த்து எஸ் ஜே சூர்யா நல்லா ஆக்டிங். ஏங்க ஆக்டிங் வைஸ் நான் பேசல, நான் பேசுறது கதை வைஸ். கதை மொக்கையான கதை. இன்டர்வெல்ல ஒரு ட்விஸ்ட் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து விட்டுருங்கடான்ற மாதிரி இருக்கு. ஏன்னா கிரிஞ்சா எடுத்திருக்காங்க. ஒரு எலெக்ஷன் எப்படி நடத்துவாங்க, ஒரு போலிங் பூத்னா என்ன, போலிங் ஆபீசர்ஸ் யாரு, போலிங் ஆபீசர் பவர்லாம் தெரியும். பவர் ஏன்னா நீங்க எலெக்ஷன் எல்லாரும் போயிருப்பீங்களா, அங்க ஒரு 4 பேர் கூடி போக முடியுமா? ஒச்சு ஓட விட்டுருவான், துப்பாக்கி எடுத்து சுற்றுவான். அந்த மாதிரி எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கிற ஒரு ஊர்ல என்னமோ வந்து புல்டோசர்ல வராங்க, காரை வச்சு. போலீஸே காணுங்க அங்க படத்துல. போலீஸ்க்கு வந்து பாதுகாப்பு வேண்டி நீங்க வீட்டுல போயிடுங்கன்னு சொல்லிட்டாரு ராம்சரண். அவர் வந்து புல்டோசர் வச்சு சண்டை போட்டுக்கிறாரு. சரியான கிரிஞ்சா எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா ஆக்சுவலா இத எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த படம் தான். இது கண்டிப்பா கிரிஞ்சா தான் இருக்கும். சங்கர் சார் நம்மள கவுக்க போறாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தோம். அதனால பெரிய மன வருத்தம் ஒண்ணு இல்லை. ஓகே, 120 ரூபாய் வந்து உண்டியல்ல, திருப்பதி உண்டியல்ல போட்ட மாதிரி போட்டு 190 ரூபாய் உள்ள வர பாப்கார்னு. கமலா சினிமாஸ்க்கு ஒரே ஒரு 1300 ரூபாய் பாப்கார்ன் நம்பிட்டு போயிருக்கு. கொஞ்சம் அதை ஒண்டி பாத்துக்கோங்க. ஃபுட்ல வந்து விளையாடாதீங்க, ஏன்னா காசு கொடுத்து சாப்பிடுறோம். அதுல யாரும் வந்து விளையாடாதீங்க, நல்ல பாப்கார்னா போடுங்க. மற்றபடி ஒன் டைம் பாதி டைம் வாட்ச் பண்ணுங்க, ஒன் டைம் கூட வாட்ச் பண்ணுங்க. இந்த பொங்கலுக்கு ஒரு நல்ல ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும். சங்கர் சார் ஆஃப்டர் லாங் டைம் நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. அண்ட் முக்கியமா ஹீரோயின் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் முக்கியமா எஸ் ஏ சூர்யா நடிப்பு நரகம். எனக்கு இது பத்தல, எனக்கு இது இன்னும் பத்தல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவருக்கு என்ன ரோல் கொடுத்தாலுமே அவருக்கு பத்தலன்னு தான் சொல்லுவாரு. என்ன பொறுத்தளவு நல்ல ஒரு அருமையான படம். ஒரு அம்மா சென்டிமெண்ட்ல லாஸ்ட்ல அழுதுட்டேன், உண்மையிலே அழுதுட்டேன். அப்பா அப்பா சென்டிமெண்ட், அப்பா அம்மா சென்டிமெண்ட், இது எல்லாமே ஒரு சென்டிமெண்டா போய் கடைசியில ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்டா இந்த படம் இருந்துச்சு. அருமையா இருக்கு. ஒரு ஃபைட் தான், ஃப்ரேம் இங்க காமிக்கிறாங்க, ஒரு ஃப்ரேம் இங்க காமிக்கிறாங்க, ஃப்ரேமா வந்து அவ்வளவு அழகா கொண்டு போயிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது எப்படி அந்த மேக்கிங் கொண்டு போறாங்க எனக்கு இன்னுமே தெரியல. ஏன்னா அவரோட சங்கர்னாலே பிரம்மாண்டம் தான், சங்கர் சார்னாலே பிரம்மாண்டம் தான். படம் பிரம்மாண்டமா இருக்கு, அருமையா இருக்கு, வேற லெவலா இருக்கு. சாரி ப்ரோ, அருமையா பண்ணிருக்காங்க. ஆக்டிங்லாம் இல்ல ப்ரோ, அந்த மனுஷன் வந்து வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். அருமையா வாழ்ந்திருக்கு. நன்றி ப்ரோ. கரப்ஷனை ஒழிக்கணும், காசு இல்லாத ஒரு அரசியலை உருவாக்கணும், கரப்ஷன்ல இல்லாத ஒரு அரசியலை உருவாக்கணும். அது இந்தியன் டூ மாதிரி தான். அது என்ன ஒரு கமர்ஷியலா வந்து கமர்ஷியல் வச்சு அவ்வளவு கமர்ஷியலா எடுக்க முடியாது, ஏன்னா ஏஜ் ஆயிடுச்சு. பட் இந்த மாதிரி ஒரு பான் இந்தியா ஸ்டாரை வச்சு எடுக்கும் போது அது இன்னுமே உள்ள போகும். முக்கியமா தெலுங்கு ஆடியன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பா பிடிக்கும். அவரோட ஐயா தான் எனக்கு தெரிஞ்ச அடுத்து ஹிந்திக்கு போகதான் நினைக்கிறேன். ஹிந்தியில போய் சார்கன் கூட வாட்டா அப்படின்றா சொல்லுவான்னு நினைக்கிறேன். வேற மாதிரி நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. நெகட்டிவ் ப்ரோ எதை சொல்றேன்னு, 1000 பேர் படம் பாக்குறானுங்க, 1000 பேருமே 1000 ரிவ்யூஸ் சொல்றாங்க. பட் ஆனா எல்லாரும் சொல்ற ரிவ்யூஸ்மே நம்ம எடுத்துக்கணும். ஒரு டைரக்டரா பார்க்கும்போது எல்லாமே எடுக்கணும். பட் ஆனா நெகட்டிவ் மட்டுமே சொல்றேன், நான் நெகட்டிவ் சொல்லி தான் நான் வந்து பாப்புலர் ஆவேன் அப்படின்னு சில பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் தேங்க்யூ. சார் படம் அப்படின்னு நினைச்சு வந்தீங்கன்னா சத்தியமா உங்களுக்கு டிசப்பாயிண்ட் பண்ணும். ஆனா இந்தியன் 2 படம் எடுத்த சங்கர் சார் நினைச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் இந்த படம். அப்படிதான் எடுத்திருக்காப்புல வந்துட்டேன். உண்மையிலேயே நான் இந்த படத்துக்கு வந்ததுக்கு காரணம் அந்த ஒரு பிராண்ட், சங்கர் சார் அப்படின்ற அந்த ஒரு பிராண்டுக்காக தான் வந்தேன். என்ன டிசப்பாயிண்ட் பண்ணிட்டு தான் சொல்லணும், ஓப்பனா சொல்லணும்னா இந்த படம். ஆனா உண்மையிலேயே இந்த படத்தை தேத்துறதுக்கான பல வாய்ப்புகள் இருந்தும் கிளைமேக்ஸ்ல எல்லாம் கோட்டை விட்டாங்கன்னு தோணுச்சு. நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் 2 பிரிச்சோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் போச்சு, சூப்பரா போச்சு. இன்டர்வல்ல ஒரு ட்விஸ்டோட கொடுத்தாங்க, ஓகேப்பா பரவாயில்லப்பா, போனதே தெரியலப்பா 1.5 மணி நேரம்னு. செகண்ட் ஹாஃப் எல்லாம் பார்த்தா 7-8 மணி நேரம் பாக்குற மாதிரி இழுத்துட்டு போறாங்க. என்னடா இது கயிறு கட்டி வலிச்சுன்னு போறாங்க நம்மள அப்படின்ற மாதிரி பாக்குறோம். அந்த அளவுக்கு வந்து லாஜிக்கே இல்லாம கொண்டு போயிட்டாங்க, ஏத்துக்க முடியல. படத்துல உண்மையிலேயே பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் கண்டென்ட் ஒரு பெரிய பாசிட்டிவ். சூப்பரா இப்ப இருக்க கரண்ட் ட்ரெண்டுக்கு இப்போ நமக்கு தேவைப்படுற பாலிடிக்ஸை ரொம்ப சூப்பரா புரிய வச்சிருக்காங்க. ஓட்டு அரசியல், ஓட்டுக்கு பணம் வாங்குறது, இது எல்லாத்தையும் ரொம்ப சூப்பரா காமிச்சிருக்காங்க. அது உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஒரு அதிகாரி நினைச்சான்னா அரசியல்வாதியை என்ன பண்ணலான்றது ரொம்ப சூப்பரா காமிச்சிருந்தாங்க. இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூப்பரா ஒரு விஷயத்த காமிச்சிட்டாங்க, செகண்ட் ஹாஃப்ல பாதி வரைக்கும் நல்லா காமிச்சிட்டாங்க. அந்த மிச்ச பாதி என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா ரெகுலரா ஆந்திரா ஃபைட்டை கொண்டு வந்து உள்ள இறக்கி விட்டாங்க, கொம்பு சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ ஒரு தடவை எலெக்ஷன்றாங்க, திருப்பி ரீ எலெக்ஷன்றாங்க, ஓட்டு மிஷினை போட்டு உடைக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பாக்குறதால எங்களுக்கு என்னடா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கேள்வி ஒன்று வந்துருச்சு. அந்த மாதிரி பயங்கரமா கொம்பு சுத்தி விட்டாங்க. சங்கர் சார் படத்துக்குன்னு ஒரு சில சிக்னேச்சர் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா எந்திரன் எடுத்துக்கோங்க, அன்னியன் எடுத்துக்கோங்க, ஒரு மாதிரி பயங்கர பிரம்மாண்டமா காட்டுற ஒரு படம். இன்னொன்னு அன்லாஜிக்கல் ஃபைட் கூட லாஜிக்கலா காட்டக்கூடிய ஒரு படம் அன்னியன். இந்த மாதிரி படங்களை பார்த்துட்டு இந்த படத்துல ஏன்டா அது இல்லை அப்படின்னும் போது ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் ஆகி போச்சு எங்களுக்கு. ஃபைட் எல்லாம் ஆந்திரா ஃபைட், ஹீரோயின் படத்துக்கு தேவையே கிடையாது. அது தூக்கி வெளில போட்டுருந்தாங்க அப்படின்னாலே குழந்தைங்க எல்லாம் கூட வந்து பாத்துக்கலாம் இந்த படத்தை. ஏன்னா ஹீரோயினால தான் வந்து படம் ஃபுல்லாவே கிளாமர் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்து யாரும் பார்க்க முடியாம போயிடுச்சு, ஒரு அடல் கண்டென்ட் மாதிரி ஆயிடுச்சு இந்த படமே. ஸோ ஹீரோயின் போர்ஷன் தேவையில்லை, ரிமூவ் பண்ணிடணும். பட் சங்கர் சார் அப்படின்னும் போது கம்பல்சரி கிளாமர்னு ஒன்று உள்ள வரத்தான் செய்யும். அப்படிதான் இருக்குள்ள ஒரு தடவை பார்க்கலாம், அவ்வளவுதான். ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது, ஒரு தடவை பார்க்கலாம்.
சூப்பரா இருந்துச்சு. எஸ்.ஜே. சூர்யாவுக்கு போட்ட அந்த பிஜிஎம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. படத்துல ஆக்டிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் எஸ்.ஜே. சூர்யா தான் மைண்ட்ல வர, ராம் சரண் கிடையாது. செகண்ட் ராம் சரணான்னு கேட்டா கிடையாது, ஜெயராமன் தான் சொல்லுவேன் நான். மூணாவதா ராம் சரண். அந்த அளவுக்கு அப்படியே லைனா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. எஸ்.ஜே. சூர்யாவோட ஆக்டிங் அப்படியே மைண்ட்லயே நிற்கும், ரொம்ப நல்லா பண்ணிருப்பாரு. ஆமா அவரு, ஆமா ரைட்டர் அவரு தான் ஆக்சுவலா, கார்த்திக் சுப்ராஜ் தான். ஆனா இந்த படத்தோட கதைக்களம் பாத்தீங்கன்னா நீங்க பார்த்து பழகின பல்லாயிரம் கதைக்களம் உள்ள வரும். ஆக்சுவலா கிளைமேக் அந்த இன்டர்வல் பிளாக்ல வர, இன்டர்வலுக்கு அப்புறமா வரக்கூடிய அந்த ஒரு பிளாஷ்பேக் போர்ஷன்லாம் சாமி படத்தோட பிளாஷ்பேக் மாதிரி இருக்கும். ஊர்பட்ட கதைகள் உள்ள வரும், பார்த்து பழகின கதைகள் தான். பட் இந்த பாலிட்டிக்கல் கண்டென்ட் நல்லா இருந்துச்சு உள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். நம்ம அதுக்காக தான் நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க, எல்லாம் ஓகே. பட் இன்னும் கொஞ்சம் அதை ப்ராப்பரா பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. போட்டு விட்டாங்களோ அப்படின்ட்டு ஒரு தடவை பார்க்கலாம். படம் உண்மையை சொல்லணும்னா சங்கர் சாரோட டைரக்ஷன், நான் முன்னாடில இருந்தே சங்கர் சார் டைரக்ஷன் பிரம்மாண்டம். அதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், அந்த எதிர்பார்ப்புகள் இருந்தது. இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்தது, இந்தியன் 2 மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த மாதிரிலாம் இல்ல, உண்மையிலே படம் சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் என்ட்ரி உள்ள நுழைஞ்சோடனே சிவாஜியோட ஃபீல் கிடைச்சது. நீங்க உடனே கேட்பீங்க எல்லாத்தோட ரீமேக்கா தான் இருக்கும் அப்படின்னா, கிரிஞ்சா தானே இருக்கும்னு. அப்படிலாம் இல்ல, படத்துல ஒரு கதை இருக்கு, அந்த கதையோட சேர்த்து ஒரு ரீமேக் கொடுத்த ஒரு ஃபீல் இருந்தது. முதல்வன்ல எப்படி வந்து ஒரு நாள் முதல்வன் செம்ம ஹிட் ஆச்சோ, அதே மாதிரி இது சும்மா சிஎம் எந்த அளவு ஹிட் ஆகும்னு நான் நம்புறேன் உண்மையிலே. ஏன்னா எனக்கு அந்த எஸ்.ஜே. சூர்யா சார் வந்து உண்மையா சொன்னா முழு அரசியல்வாதியா, அரசியலுக்குள்ள நுழையிறதுக்கு உங்களுக்கு முழு தகுதி இருக்கு சார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்தது. அவரோட ஆக்டிங் அவ்வளவு சூப்பரா இருந்தது. ஜெயராம் சாரோட காமெடி பயங்கர ஒர்க் அவுட்னே சொல்லலாம் படத்துல. அவரோட காமெடி பீட் பண்ணவே முடியாத அளவுக்கு சூப்பரா போயிட்டு இருந்தது. எனக்கு உண்மையில அவரோட காமெடி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை தாண்டி ஹீரோங்கிறத தாண்டி அவரோட டான்ஸ், அந்த ஒரு விஷயத்தை தாண்டி ஒரு பர்ஃபெக்ட் அரசாங்க அதிகாரி எப்படி இருப்பாரோ அந்த ஒரு ஃபீல் கொடுத்திருந்ததுலாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது எப்படின்னா 100% லாஜிக்கா எடுக்கிறதுக்கு என்ன ப்ரோ, லாஜிக்கா எடுத்தா டாக்குமெண்ட்ரின்னு சொல்லிடுறீங்க, உண்மையா எடுத்தா 1008 கேள்வி கேட்குறீங்க. சரி போனா போது நீங்க என்ஜாய் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சினிமாட்டிக் கொடுத்தா அதுக்கும் வந்து லாஜிக் இல்லைங்கிறீங்க. என்னதான் பண்றது நாங்க, அது முதல்ல சொல்லுங்க. பாடல் வந்து எனக்கு அதாவது எப்படின்னா இப்போ உள்ள 2K கிட்ஸுக்கு கொஞ்சம் நல்லா செட் ஆகும்னு நினைக்கிறேன். பட் முன்னாடி இருந்த அந்த ஒரு பாடல் எனக்கு அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகல. வேணா பூம் அப்படிங்கிற ஒரு பாட்டு ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். பயங்கர ஒர்த்து, உண்மையிலே ஒர்த்து. ஏன்னா நம்ம ஆக்சுவலி வந்துட்டு அதுல வந்து நிறைய கருத்துக்கள் இருக்கு. நான் ரொம்ப எதிர்பார்த்த விஷயம் அப்படின்னா, நம்ம சங்கர் சார் மூவினால ஏதோ ஒரு மாற்றத்தை கண்டிப்பா உருவாக்கும். படம் பார்க்கும்போதே நம்மளுக்குள்ள ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த ஃபீல் வந்து எனக்கு இதுல கிடைச்சிருக்கு. ஏன் அப்படின்னா சிஎம்ங்கிறதெல்லாம் தாண்டி எலெக்ஷன் கமிஷன் எந்த அளவுக்கு ஒரு பவர், அது ஒரு மிகப்பெரிய ஒரு பவர். அந்த பவர் செயல்படுத்தினா டோட்டல் மக்களுமே எந்த அளவுக்கு வாழலாங்கிறதையும் அழகா கரெக்ஷன் எந்த அளவுக்கு, எனக்கு வந்து கரெக்ஷன் வந்து ரொம்ப டீட்டெயிலா காட்டி அப்படியே அதேதான் முழுக்க படங்கிற மாதிரிலாம் காட்டாம இவ்வளவுதான் கரெக்ஷன், இதுதான் கரெக்ஷன், இதுக்கு இது சரி பண்ணா இப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் காமிச்ச விதம்லாம் சூப்பரா இருந்தது. கண்டிப்பா பிடிக்கும். ஏன் அப்படின்னா இது அரசியல் தமிழ் ஆடியன்ஸ், தெலுங்கு ஆடியன்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாதுல்ல, அரசியல் எல்லாருக்கும் பொதுவானது தானே. ஸோ அது கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச விஷயம்னா 2000 ரூபா ஓட்டு வாங்காதீங்க, ஒரு 20,000 30,000 வாங்குங்க, உங்க ஓட்டு தானே, எவ்வளவு வேணாலும் கேளு அப்படிங்கிற மாதிரி சொன்ன விதம் சூப்பரா இருந்தது. படம் உண்மையிலே பார்க்கணும், எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு என்ஜாய் பண்றதுக்கு மாஸ் ஃபைட் சீன் இருக்கு, டான்ஸ் இருக்கு, மியூசிக் இருக்கு. அதை தவிர அவர் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் கொஞ்சமாவது நம்ம கேட்போமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஹாஃப்லாம் எங்கே லேக் கிடையாது. அஞ்சலி பார்த்து காமிக்கும் போது மட்டும் தான் கொஞ்சம் ஸ்லோ மாதிரி இருந்தது. அதுக்கு ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் தான் அதை பார்த்து டக்குன்னு முடிச்சிட்டாங்க. ஏன்னா ராம் சரணுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் வேணும், யார் அப்பா அம்மா அப்படின்ட்டு அதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. படம் வந்து முழுக்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்னா அவருடைய ஒவ்வொரு ஸ்டெப் ஆஃப் லைஃப்ல என்ன அட்மின் ரோலுங்கிறத ஒரு காமன் மேனுக்கு புரியுற மாதிரி நல்லா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரல் ஆஃபீஸரோட ரோல் என்ன அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஓட்டு காசு வாங்குறாங்க இல்லையா, அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓட்டுக்காக நீங்க 2000 வாங்காதீங்க, அவங்க இத்தனை கோடி அடிக்கிறாங்க அப்படிங்கிறது. ஆனா ராம் சரண் என்ன சொல்றாருன்னா ஒவ்வொருத்தரும் 20,000 கேளுங்க ஒரு ஓட்டுக்குன்னு சொல்றாரு. பட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எல்லாரும் ஒரு சிங்கிள் பிஹெச்கே ஒரு காரு அப்படிலாம் கேளுங்க. ஒண்ணு கேட்டு நல்லா சொகுசா வாழுங்க. இல்ல வாங்காம தேச துரோகம் பண்ணாம ஒழுங்கா காசு வாங்காம ஒழுங்கா ஓட்டு போட்டு சரியான அட்மினிஸ்ட்ரேஷன் தேர்ந்தெடுக்கணும். அதுதான் நான் சொல்றேன். இந்த படத்துல ஸ்டாம்ப் பேப்பர்ல சமுத்திரக்கனி எழுதியே கொடுப்பாரு, நாங்க வந்து 2 வருஷத்துக்குள்ள இந்த விஷயங்கள்லாம் சொன்னதை செய்யலை அப்படின்னு சொன்னா நான் பதவியை ராஜினாமா பண்ணேன். பட் நான் அந்த இடத்துல என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பிரைவேட் வேலைக்கு போனா 6 மாசம் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் டைம், 6 மாசத்துக்குள்ள மேக்சிமம் நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாளும் கால அவகாச திட்டத்தோட ஒரு டைம் டேபிள் போட்டு ஷெட்யூல் பண்ணி மக்கள் வந்து கேளுங்க.
அதுக்குள்ள முடிக்கல அப்படின்னு சொன்னா அவங்க வந்து இம்மீடியட்டா விலகணும். அது மட்டும் மாறினா பத்தாது. இதுல வந்து ஓட்டே போடாதவங்களுக்கு, அந்த ஒரு நாள் ஒரு ஓட்டை கூட போடாதவங்களுக்கு அவங்க ஓட் ஐடிக்கு கேன்சல் பண்ணுவேன் அப்படின்னு ராம்சரன் சொல்றாரு. உங்களுக்கு எதுக்கு இந்த நாட்டுல ஒரு சிட்டிசன்ஷிப் அப்படின்னு. அது நல்லா இருக்கு. பட் ஆனா நான் என்ன இந்த இடத்துல சொல்றேன்னா, அம்பேத்கர் தான் வந்து அனைவருக்கும் ஓட்டுன்னு கொண்டு வந்தார். அந்த அனைவருக்கும் ஓட்டுங்கிற மேட்டரை மாத்திட்டு ஒவ்வொருத்தருக்கும் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எலெக்ஷன் அந்த இதெல்லாம் தெரிஞ்சாதான் வந்து ஓட்டர் ஐடின்னு சொல்லி கொண்டு வரணும். டாக்ஸ் பே பண்றவங்களுக்கு மட்டும்தான் வந்து ஓட்டர் ஐடின்னு கொண்டு வரணும். பழையபடியே வந்து அம்பேத்கர் எந்த சட்டத்தை மாத்தினாரோ அதே சட்டத்தை மீண்டும் கொண்டு வரணும். அப்பதான் வந்து இந்த காசு வாங்கி ஓட்டு போடுற கன்றாவியெல்லாம் ஒழியும். ஏன்னா கொஞ்சம் கூட படிப்பறிவு இல்லாம எந்தவித நாலேஜும் இல்லாம ரொம்ப ரோட்ல ஏழையா இருக்கவங்க கூட டக்குன்னு அவங்க கொடுக்குற அந்த 500 ரூபாவை பார்த்த உடனே 50,000 கோடியை பார்த்த மாதிரி அவங்க நினைப்புல வந்து ஓட்டு போடுவாங்க. இந்த நிலைமை மாறணும்னா சட்டத்தை மாத்தணும். இது மட்டும் இல்ல, நோட்டா சட்டத்தையும் மாத்தணும். என்னவோ ஒரு 40% நோட்டாவே விழுது அப்படின்னு சொன்னா கூட அந்த நோட்டா வந்து கன்சிடர் பண்ணல, ஓட்டவங்க வரைக்கும் கன்சிடர் பண்ணி ஓட்டு வின்னு அப்படின்றாங்க. அது எந்த விதத்துல நியாயம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிரிட்டிஷ்காரன் போனதுக்கு அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் சரியாவே மாறல. நிறைய விஷயங்கள் மாத்தி அமைக்காத ஒழிய இந்த நாடு மாறாது. அதுதான் இந்த படம் எடுத்துக்காங்க. இந்த படத்துலயும் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி இருக்கு, செகண்ட் ஹாஃப் இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு எவனாவது சொன்னாங்கன்னா இது படமே கிடையாது. இது ஒரு பாடம். சங்கர் வந்து ஒரு ஜென்ரேஷன் தாண்டி இன்னொரு ஜென்ரேஷன் வர வரைக்கும் அவரும் படம் எடுத்துக்கிட்டே இருக்காரு. ஆனா இந்த மக்கள் வந்து புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அவர் பாட்டு படம் எடுத்துக்கிட்டே இருக்காரு. இந்த படம் ஒரு விஷயத்த புரிய வைக்கிறதுக்கு அந்த காலத்துல தெருக்கூத்து போட்டு புரிய வச்சாங்க. ஓகேங்களா? இந்த காலத்துல படம் எடுத்து புரிய வைக்கிறாங்க. அப்பயும் மக்கள் வந்து புரிஞ்சுக்காம இப்ப 2026 நான் காசு வாங்கி தான் இப்ப பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, நீங்க காசு வாங்கி தான் ஓட்டு போடுவீங்கன்னா தயவுசெய்து எல்லாரும் ஒரு முடிவோட இருங்க. எங்க கரப்ஷன் பிடிச்சிருக்குன்னு ஒத்துக்கணும். தயவுசெய்து டீ கடையில உட்காந்து இது அப்படி இப்படின்னு ரொம்ப நியாயஸ்தம் மாதிரி போறாங்க. நம்மளே நியாயம் இல்லைன்னும் போது அப்புறம் அரசியல்வாதிட்ட எப்படி? நீங்க சமைக்கும் போது ஒரு அண்டா உப்பு தூக்கி கொட்டிட்டு சமையல் சரியா வரலாம் தட்டுல வந்து குறை சொன்னா சமைக்கும் போது ஒழுங்கா சமைக்கணும். அதுதான் இந்த படத்துல வந்து ராம்சரன் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் ஆஃப் இதுலயும் அவர் கரெக்ட் பண்ணினே கொண்டு வரும். ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. ஸ்டோரி ரைட்டர் கார்த்திக் சுப்ராஜ், ஐ திங்க் ஸோ, அவர் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. ஸ்கிரீன் பிளே இவரும் நல்லா பண்ணியிருக்காரு. பாராட்ட வேண்டிய படம். நல்லா எல்லாரும் பிக் ஸ்கிரீன்ல பார்க்கணும். தயவுசெய்து இது படம் இல்லை பாடம். படத்தை பார்த்தாது புரிஞ்சுக்கிட்டு அடுத்த எலெக்ஷனுக்காவது கொஞ்சம் சிந்திங்க. தயவுசெய்து காசு வாங்காம ஓட்டு போடுங்க. இல்லை அப்படியே வாங்குறீங்கன்னா தயவுசெய்து செட்டிலாவது ஆயிட்டோலைங்க, பிச்சைக்காரா இருக்காதீங்க. ஓகேங்களா? அதான் நான் சொல்லுவேன். வாங்கிக்கோங்க. ஒண்ணு காசே வாங்காதீங்க. ஒண்ணு காசே வாங்காம தேச துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒழுங்கா ஓட்டு போடுங்க. இல்ல காசு வாங்கினா ஒட்லி செட்டில் ஆதாங்க. ஒரே ஒரு 2000 வாங்கி என்ன வாழ போறீங்க? அவன் 2000 கோடி ஆச்சுன்னு போறான். ஒவ்வொருத்தனும் பணக்காரனா இருக்கான். இன்னைக்கு வரைக்கும் எல்லா அரசியல்வாதியும் இந்தியா ஃபுல்லா பணக்காரா இருக்காங்க. இந்த ஐயா கண்ணை தவிர, காமராஜை தவிர. ஓட்டு போட்ட மக்கள் நம்ம எல்லாம் பிச்சைக்காரங்களா இருக்கோம். பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் நம்ம எல்லாரும். அதுதான் சொல்றேன். அவரை மாதிரி ஒரு 10 பேரு ஆல் இந்தியா லெவல்ல எங்கேயோ ஒரு 100 பேர் வச்சுப்போம். விரலுட்டு என்ற அளவுக்கு ஒரு 100 பேர். மத்த எல்லா அரசியல்வாதும் பாருங்க, அவன் வீட்டுல பாத்தீங்கன்னா A2 பிரீட் மாடு இருக்கு. நம்ம தான் வந்து விஷப்பாலை குடிச்சுன்னு இருக்கோம். விஷ காய்கறியை சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒருத்தர் வந்து ஓடிக்கிட்டே ஒரு மினிஸ்டர் சொல்லுவாரு, என் வீட்டுல வந்து மாடியில ஆர்கானிக் காய்கறி இருக்கு அப்படின்னு. நம்ம வீட்டுல ஆர்கானிக் தோட்டம் போடணும்னா எவ்வளவு செலவு யோசிச்சு பாருங்க. இடம் கூட இல்ல, அவனுக்கு வீடே இல்ல. இதுல வீடு தரும்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இங்க அதையும் பேட்ச் ஒர்க் சொல்ற மாதிரி அந்த எப்ப வந்து இவரு அது பேர் என்ன, யோகி பாபுவா, அந்த சீனு போட்டுதான் மீம்ஸ் போடுறாங்க. பேட்ச் ஒர்க் ஹே அப்படின்னு. அவர் ரோடு பேட்ச் ஒர்க் தான் பண்றாங்க. பிரிட்டிஷ்காரன் தான் இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் பண்ணுவானா? ஐயா நான் என்ன சொல்றேன்னா, நேதாஜியும் சர்தார் வல்லபாய் பட்டேல் எல்லாம் தயவுசெய்து அவர் 100 வயசு வரைக்கும் இருந்திருக்கலாம். சீக்கிரமா செத்து நம்ம கெட்ட நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க பார்க்கணும்னு நினைச்ச இந்தியா வேற, இப்ப இருக்கிற இந்தியா வேற. இந்த கரப்ஷனை நாங்களே பண்ணிக்கிறோம் சொல்றதுக்காக அவங்க எல்லாம் சுதந்திரத்துக்கு பாடுபடல. அவங்க எதுக்காக ஒவ்வொருத்தனும் பிரிட்டிஷ்காரன்ட்ட நெஞ்சில அங்க இங்கன்னு அடி வாங்கியிருப்பான், சீவி இருப்பானுங்க, எல்லாம் பண்ணியிருப்பானுங்க. ஒரு நிமிஷம் அதை எவனா நினைச்சு பாக்குறானா? எவனும் நினைச்சு பாக்கலையே. இந்த ஜல்லிக்கட்டுல சில கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்காதீங்கன்னு சொல்லி போராடினாங்க. அப்புறம் ட்ரம்ப் வந்து மார்க்கெட்டே இறங்கிடுச்சுன்னு நியூஸ்ல சொல்றாரு. அப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா கடையிலயும் வந்து அது விக்கிறாங்க. அவன் ஃபோர்ஸ் பண்றான், இவன் விக்கிறானே வச்சுப்பான். ஏன் குடிக்கிற நம்ம நிறுத்தக்கூடாதா? ஏன் நிறுத்த மாட்டீங்க? என்னால முடிஞ்ச வரைக்கும் வேலைக்காரன் படத்துல சிவகார்த்திகேயன் சொல்ற மாதிரி உங்களால நேரடியா போய் ஒரு கம்பெனியை நிறுத்த முடியலையா? உங்களுக்கு ஃபோர்ஸ் இல்லையா? நீங்க ஒரு சாதாரண மக்களா, காமன் மேனா, அட்லீஸ்ட் காசிப் பண்ணுங்கன்ற. நான் மினிமம் பில்லு போடும்போதாவது அவங்களுக்கு எடுத்து விடுறேன், இதை கழுவுனா லெட்டின் கழுவு வந்து வெள்ளையாகும்ட்டு. அதுக்கப்புறம் அவன் குடிப்பானோ?
குடிக்க மாட்டேன். அந்த காலத்துல நம்ம பாட்டிலாம் என்ன குடிச்சா? லெமன் குடிச்சா, நுங்கு சாப்பிட்டா, இளநீ குடிச்சா, இந்த மாதிரி சாப்பிடுங்க. அதை விட்டுட்டு அது என்ன பிரியாணி சாப்பிட்டா அதை சாப்பிடுறது? செரிமானத்துக்கு லெமன் சால்ட் போட்டு சாப்பிடுங்க. என்ன தப்பான இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட வேணாம். இதெல்லாம் நம்ம வந்து பழமையை ஆதரிச்சாதான் இந்த நாடு உருப்படும். சரிங்களா? அதுதான் சொல்றேன். பழமையை விரும்புங்க, பழமையான விஷயங்களை கொண்டு வாங்க. அப்பதான் வந்து நம்ம வந்து ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அததான் இந்த படத்துல எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க. இந்த படத்தை வந்து குறை சொல்றது ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த அஞ்சலி பார்த்து காமிக்கும் போது மட்டும் என்னடா கொஞ்சம் லேக் ஆகுதுன்ற மாதிரி இருந்தது. ஆனா அது சீக்கிரமா முடிச்சிட்டாங்க.